சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து பேக்கிங் பண்ணி சீல் வச்சு அந்தோட பிளாட்ஃபார்ம் லைக் மீசோ, அமேசான், பிளிப்கார்ட் இவங்க வந்து என்கிட்ட மனசு நொந்து அழுகுறாங்க. இவங்களுக்கு வந்திருக்கிற சேலை இது மாதிரி ஒரு 150 ரூபா சேலை நினைக்கலாம். இது என்னமோ ஒரு செய்வினை செய்யப்பட்ட சட்டம் மாதிரியே இருக்கு. இது வந்து ஆல்ரெடி யாரோ உடுத்திட்டு அந்த சேலைய கொன்றுவான், மிதிச்சே கொன்றுவான். இந்த ப்ராடக்ட் அனுப்பி விட்டது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாலே எனக்கு கோவம் இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், நான் பரமேஷ்குமார், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் கன்சல்டன்ட். இப்போ நான் இன்னைக்கு பேச போற டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க, ஆனா கேட்டு பார்த்த பிறகுதான் முக்கியமா இல்லையான்னு தெரியும். இன்னைக்கு சின்னதா வீட்டுல வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செய்யறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, என்டர்பிரனர், சின்ன பசங்க இருக்காங்க, ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணி கோடிக்கணக்கு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்றேன். இன்னைக்கு ஆன்லைன்ல ஒரு ஸ்கேம் நடக்குது. சார், ஸ்கேம் எங்க சார் நடக்கல? நீங்க ஆன்லைன்ல மட்டும் சொல்றீங்க. ஆன்லைன்ல நடக்கிற ஸ்கேம் நான் வந்து பெரிய பெரிய பிசினஸ் செய்யறவங்களுக்கோ இல்ல கோடிக்கணக்கு வருமானம் பண்றவங்களுக்கோ நான் பேச வரல. ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி சின்ன பொருட்களை எங்க தயார் பண்றாங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து பேக்கிங் பண்ணி சீல் வச்சு அந்தோட பிளாட்ஃபார்ம் லைக் மீசோ, அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல அந்த பொருளை போட்டு விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவங்க எல்லாருமே 200 ரூபா 300 ரூபா ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் வந்தா போகுதுன்னு நினைக்கிறவங்க. இவங்களோட பொருளுக்கு ரிட்டர்ன் வர்றப்ப அவங்க எப்படி எவ்வளவு வழி இருக்குன்னு எனக்கு தெரியும். அது ரிட்டர்ன் வந்த பொருள் வந்து அவங்க பொருள் இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு அனுப்பி விட்டு அந்த பொருளை பாக்குறப்ப இவங்க என் பொருளும் கொடுக்கல, வெளியில ஏதோ ஒன்று பொருளை வச்சு கொடுத்துட்டாங்க, அது ரிட்டர்ன் நான் வாங்குற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டோம் சொல்ற ஒரு ஆதங்கப்படுற விஷயமும் நான் கேட்கிறேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு நடந்த ஒரு ஸ்கேம். பிரபஞ்சா சொல்ற ஒரு கம்பெனியில அவங்க சுங்குடி சேலை பண்றாங்க. அந்த சுங்குடி சேலைகளுக்கு அவங்க வந்து குவாலிட்டியா நல்ல ரகரகமா வச்சு நல்ல பெரிய லெவலில் பண்ண விருப்பப்பட்டு செய்யறாங்க. அவங்க இந்த மீசோவில், பிளிப்கார்ட்ல, அமேசான்ல ஆன்லைன் ஷாப்பிங்காக பப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு வந்திருக்கிற சில ரிட்டர்ன் அந்த பொருட்களை உங்களை நான் காட்டுறேன். அது என்ன சொல்றாங்க, அவங்க நாங்க தயார் பண்ண சேலையே இது இல்லை, வேற சேலையை வச்சு அனுப்பிட்டாங்க. நம்பர் 1 கம்ப்ளைண்ட். செகண்ட் கம்ப்ளைண்ட், நாங்க அனுப்பின சேலை தான், அந்த சேலையை உடுத்திட்டு மறுபடியும் துவைச்சு அயன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏன்னா மடிப்பு மாறிடும், அதை சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, நாங்க அனுப்பின சேலை தான், பாதி சேலை கட் பண்ணிட்டு மீதி சேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வந்து நேருக்கு நேர் பேசி வாங்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சுன்னா நம்ம பேசி அவங்கள்ட்ட இந்த சேலை நம்மது இல்லைன்னு சொல்லிடலாம், நம்ம என்ன பேசணுமோ பேசி வாங்கிடலாம். ஆனா இந்த மாதிரி வர்ற மாதிரி பொருட்களுக்கு நம்ம எப்படி ரிட்டர்ன் வாங்குறது, ரீஃபண்ட் வாங்குறது, இதை தான் இது இப்போ பார்க்க போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட வந்த சேலைகள் கொஞ்சம் என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இவங்க சுங்குடி காட்டன் சேலை பண்றாங்க. இவங்களுக்கு வந்திருக்கிற சேலை இது மாதிரி ஒரு 150 ரூபா சேலை. இது என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு வந்திருக்கிற அந்த 150 ரூபா சேலை வந்து பிரிக்கிற வரைக்கும் தெரியாது இதுதான் வந்திருக்குன்னு. அவங்களோட சேலையா இருக்குன்னு சொல்லி தான் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. வந்து பிரிச்சு பார்த்த பிறகு இது என்ன எங்களோட சேலையே இல்லையே, வேற ஏதோ அனுப்பியிருக்காங்களே சொல்லி பதட்டம் ஆயிட்டாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு காட்டுறேன். இது வந்து ஆல்ரெடி யாரோ உடுத்திட்டு அந்த சேலைய துவைச்சிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி சேலைய அவங்க புது சேலையை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த சேலைய பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி மனசு வரும்னு தெரியல. ஏன்னா இவங்க பண்றதோ ஒரு 50 ரூபா 100 ரூபா ஒரு 200 ரூபா இல்ல ஒரு நாளைக்கு 500 லாபத்துக்காக பண்ற இந்த பிசினஸ் இது மாதிரியா ஏமாற்றப்படுறப்ப அவங்க மனசு எப்படி வலிக்கும் நீங்க சொல்லுங்க.
இதை காட்டுறேன். இது பார்த்தாலே உங்களுக்கு புரியுது. இன்னொன்னு காட்டுறேன். நான் இந்த பாதி சேலை சொன்னேன் இல்லையா, இது இவங்களோட சுங்குடி சேலை தான், இவங்க தயார் பண்றது தான். இந்த பிரிண்டிங் இருக்கு, இவங்களோட லேபிள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த சேலை கிழிச்சு பாதி சேலை அனுப்பியிருக்காங்க. ஒரு சேலை மொத்தம் 5.5 மீட்டரு, கிழிச்சு பாதி சேலை, மொத்தமே அவ்வளவுதான் இருக்கு. இந்த சேலையை பாக்குறப்ப இவங்க என்கிட்ட மனசு நொந்து அழுகுறாங்க. சார், நாங்க பாருங்க 5.5 மீட்டர் சேலை வாங்கினா அவங்க பிளவுஸ் மீட்டர் மாதிரி ஒரு சேலை அனுப்பி விட்டு, இந்த சேலைய நான் எப்படி நான் மனசுல அக்செப்ட் பண்ணிக்கிறது, இது மாதிரி அனுப்பிவிட்டா நான் பிசினஸ் எப்படி பண்றது? அடுத்து இன்னொரு சேலையை பார்ப்போம். இது மீசோல மிச்சம் நான் காட்டினது எல்லாமே பிளிப்கார்ட்ல இருந்து வந்தது, எதுவுமே அமேசான்ல இருந்து வந்தது எதுவுமே இல்லை. அமேசான் கொஞ்சம் நல்ல கஸ்டமர்ஸா வச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா அமேசான்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா தான் வருது. பிளிப்கார்ட்ல வந்தது இதெல்லாம். இது மீசோ பாருங்க. இந்த மாதிரி கவர் அவங்களோட கவர்ல பார்த்தாலே நம்ம சேலை இல்லைன்னு சொல்லிட முடியும். அதுக்கப்புறம் அரைகுறையா பிரிச்சு இப்படிதான் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டிக்கர், நம்ம என்ன சேலை அனுப்பியிருக்கோமோ அந்த ஸ்டிக்கர் எடுத்து இதுல ஒட்டிட்டு, இவங்க ஏதோ ஒண்ணு பழுப்பானது, இந்த மாதிரி ரொம்ப மோசமா தான் இருக்கு. பழசா புதுசான்னு தெரியல எனக்கு, ஆனா ரொம்ப கலர் மங்களா தான் ஒரு மாதிரியா இருக்கு. இது வெளியில சேலையை தொங்க போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த ஷோரூம் முன்னாடி தொங்க போட்ட சேலை இந்த மாதிரி தெரியுது. இந்த சேலையை ஒருத்தர் அனுப்பியிருக்காரு மீசோல. இந்த சேலை நம்ம சேலை இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாலும் அவங்க கேட்கறது இல்லை. இந்த மாதிரி லோகோ இருக்கு, அது அப்ப அவங்க சேலைன்னு சொல்லி அவங்களும் நம்மளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கடைசியா இன்னொரு சேலை, இன்னொன்னு காட்டுறேன். இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு தொடக்கூட முடியல. நான் ரொம்ப இது பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு என்கிட்ட பேசினாங்க. இது சேலையே இல்லை, இது நல்லா பாருங்க. இது ஒரு சட்டை நார்மலா அட்லீஸ்ட் இவனாவது போட்ட சட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை மடிச்சு அனுப்பிட்டாங்க ஏதோ ஒண்ணு நம்ம நினைக்கலாம். இது என்னமோ ஒரு செய்வினை செய்யப்பட்ட சட்டை மாதிரியே இருக்கு. இது நம்ம தொட வேணாமா, இல்ல தொட்டா நம்மளுக்கு ஏதாவது வந்துருமோ, அந்த அளவு பயம் வருது. இது இந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டு உள்ள வருது. அந்த சட்டை வந்தப்ப இங்க அந்த கம்பெனிக்காரங்க என்ன செஞ்சிருக்காங்க, இது எங்களோடது இல்ல, இது இந்த மாதிரி நாங்க அனுப்பவே மாட்டோம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. என்னோட வேலை டெலிவரி நான் கொடுக்கணும், உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், நீங்க பேசுறது மீசோல பேசிக்கிங்க. இதுவும் மீசோல வந்த ஒரு ரிட்டர்ன் தான். மீசோ சொல்றது ஒரு இந்தியன் கம்பெனி, பி இந்தியன் பை இந்தியன் சொல்ற ஒரு நியாயமான ஒரு கம்பெனி. நல்லா அமேசான் அளவுல ரொம்ப நல்லா பெருகிட்டு வர்ற ஒரு பிசினஸ், இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்ற ஒரு கம்பெனி அது. அந்த மீசோக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்ம ஒரு செல்லருக்கு சப்போர்ட், பையருக்கு சப்போர்ட், 2 பேருக்கும் சப்போர்ட்டா இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி 100% நல்லா இருக்கும். இவங்க பையருக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரிதான் இந்த பிரபஞ்ச நிறுவனத்துக்காரங்க எனக்கு சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஏதோ கால் பண்ணி பேசியிருக்காங்க, அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல, உங்களுக்கு வந்தது நீங்க அனுப்பி விட்டதுதான் சொல்றாங்க. ஆனாலும் இந்த நான் எப்படி அவங்களும் இது எப்படி பார்த்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க சொல்லுங்க? இது மாதிரியான ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா எப்படி ரீஃபண்ட் வாங்குறது? இதை தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஆன்லைன்ல ஜெயிக்க முடியும். நீங்க 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அழுக்கு கலந்த ஒரு சாக்கடையில விழுந்த சட்டைய நீங்க கொடுத்த பொருள் சொல்லி உங்களுக்கு திருப்பி வந்ததுன்னா, இது கண்டிப்பா மனசு வலிக்கதான் செய்யும். இந்த மாதிரி ரிட்டர்ன் நம்ம கடையில கஸ்டமர் டு கஸ்டமர் நம்ம பாக்குறப்ப இப்படி கொண்டு சாதாரணமா நீங்க கொடுத்த பொருள் தாங்க, இதை ரிட்டர்ன் எடுத்துங்கன்னு சொல்லி சொன்னா அவன் அரைஞ்சிட மாட்டானா? கொன்றுவான். என் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப தரமான ப்ராடக்ட், நீ தரங்கெட்டு இப்படி நீ கொடுத்த சட்டையை நான் எப்படி என் ப்ராடக்ட் சொல்லி வாங்குவேன்? நான் கேட்ட மாட்டானா? கொன்றுவான், மிதிச்சே கொன்றுவான். இந்த ப்ராடக்ட் அனுப்பி விட்டது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாலே எனக்கு கோவம் வருது. இந்த மாதிரி ஏன் இருக்கணும்? ஒருத்தர் பிச்சை கேட்டு
ஒரு நாள் முழுக்க பிச்சை கேட்டாலே 200 கிடைச்சிரும். ஒரு சட்டை வாங்கி போடுறது வக்கு இல்லாம இந்த ஆர்டர் பண்ணி ஒரு சேலையை வாங்கிட்டு இந்த சட்டையை ரிட்டர்ன் அனுப்பியிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு அழுத்தமான நெஞ்சு இருக்கணும். ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு சொல்லி விரும்புறவங்க இது மாதிரியான பொருட்களை ரிட்டர்ன் வந்தாலும் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு உண்டான திறமை வேணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பொருள் கண்டிப்பா விற்க முடியும், நம்ம வியாபாரத்துல ஜெயிக்க முடியும். இன்னொன்னு, இந்த மாதிரி கீழ்த்தனமா அனுப்புற இந்த மாதிரி மனுஷங்களை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணணும் அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபில்டர் பண்ண போறோமோ இல்லையா, அமேசான்காரன், ஃப்ளிப்கார்ட்காரங்க இல்லை மீஷோக்காரங்க அவங்க ஃபில்டர் பண்ண ஆகணும். இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி இது எங்களோட பொருளே இல்லை சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம்னா மீஷோக்காரன் கண்டிப்பாக, அல்லது அமேசான்காரனோ அல்லது ஃப்ளிப்கார்ட்காரனோ இல்லை ஆன்லைன் பண்ணுற யாரோ அவங்க அந்த ஐடியை அவங்க பிளாக் பண்ணி அவங்களோட நம்பரை பிளாக் பண்ணி இனிமே அவங்களுக்கு பொருட்களை வாங்க முடியாத மாதிரி செஞ்சா மட்டும்தான் இது 100% நடக்காம இருக்கும். அப்படியும் நடக்கலாம், சில வேளை அவங்க வேற ஐடி மூலமா போடுவாங்க. திருட்டுத்தனமா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது முறையில வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நன்றி, வணக்கம்.